வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த அயன் பாக்ஸுக்கு வர இந்த அட்டையை எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். இந்த அட்டை போயிடுச்சு, நம்மளுக்கு இங்க இருந்து கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. நம்ம புது அட்டை வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ்ல இருக்கிற அட்டை தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது எங்க விற்குதுன்னா எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் விற்கும், நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த அட்டையை நம்ம எப்படி மாத்துறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேஸுக்கு வர கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பேனர் வச்சு இங்க வர 4 போல்ட் நெட்டையும் கழட்டுறோம். இப்போ இந்த ஹேண்டில் நம்மளுக்கு தனியா வந்துடுச்சு. இதுக்கு நம்ம இந்த கேஸ் போகிற கனெக்ஷனை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மில்க் பேடு உடஞ்சிருக்கு. இதனால தான் நம்மளுக்கு சூடு நிற்கலை, லைட்டாக கேஸும் லீக் ஆகுது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தி எடுக்கிறோம். இந்த பழைய மில்க் பேடை அப்படியே தனியாக எடுக்கிறோம். இந்த அட்டை மேலே உடஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வேணுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த இடத்த. இந்த புது மில்க் பேடு உங்களுக்கு இந்த அயன் பாக்ஸோட சைஸ்லேயே கிடைக்கும் ரெடிமேடாக. ஆனால் அது எல்லா கடையிலையும் கிடைக்காது. அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு மில்க் பேடே வாங்கிக்கலாம். நம்ம இந்த மில்க் பேடை வச்சுட்டு இதுக்கு மேலே இதை வச்சு சைஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த சைஸ் வரும். இந்த ஹோலையும் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த அட்டையை கரெக்டாக கட் பண்ணுங்க. சில டைம்ஸில் உடஞ்சி போயிடும். இன்னைக்கு டேட்டில் இந்த அட்டையோட விலை 80 ரூபாய்.
இந்த ரவுண்டை கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். தப்பாக கட் பண்ணிட்டீங்கன்னா அட்டை உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பியும் இன்னொரு அட்டை வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம போல்ட் நட் போடுற இந்த 3 இடத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த 3 இடத்துலையும் ஓட்டை போடுறோம். இப்போ நம்ம இந்த பழைய அட்டையை வச்சு பார்க்குறோம். இங்கே கீழே இன்னொரு ஹோல் வருது. இந்த ஹோல் வழியாக தான் கேஸ் உள்ளே போகும். இப்போ நம்ம அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஓட்டையும் போட்டோன்னா மொத்தம் 5 ஓட்டை. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை வச்சு பார்க்குறோம். கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம அதை அப்படியே மாட்டலாம். ஆனால் எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோம். இந்த இடத்துல அந்த பழைய அட்டை ஒட்டிட்டு இருக்கு. நம்ம அந்த கத்தி வச்சு அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை கையோடு எடுத்து ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா க்ளீன் பண்ணிக்கலாம். வாயை வச்சு கூட இந்த மாதிரி ஹூன்னு ஊதிக்கலாம். நம்ம அந்த அட்டையை திரும்பியும் மாற்றுறோம். கரெக்டாக இருக்கு. நம்ம இதையும் எடுத்து மாற்றுறோம். நம்ம கழட்டின 4 போல்ட் அட்டையும் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம டேபிளை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ கேஸுக்கு வர கனெக்ஷனை கனெக்ட் பண்ணியாச்சு. அயன் பாக்ஸை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு லைட்டர் வச்சு ஃபயர் பண்ணுறோம். ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டியூனரை ஸ்லோ பண்ணுறோம். லைட்டர் வச்சு இந்த அட்டை கிட்ட செக் பண்ணி பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பெட்டி அயன் பண்ணுறதுக்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த அயன் பாக்ஸோடைய அட்டையை மாற்றியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் மாதிரி இங்கே லீக் ஆகலை. உங்களுடைய அயன் பாக்ஸில் இந்த மாதிரி அட்டை மாற்றணும்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த அயன் பாக்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.